வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஃபோனிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான். ஸோ ஃபோனிக்ஸ் வந்து நம்ம சவுண்டெல்லாம் டீச் பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கு அந்த ரீடிங் கான்செப்ட் வந்து எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இனிஷியலாக A to Zக்கான ஆல்ஃபபெட்ஸோடைய சவுண்ட்ஸும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து இந்த சைட் வேர்ட்ஸ் தான். நான் சைட் வேர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி என்னோடய சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் பார்க்கலன்னா அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் சேர்த்து பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து அந்த சவுண்ட்ஸை சொல்லி கொடுத்துட்ட பிறகு நீங்கள் சைட் வேர்ட்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கணும். சைட் வேர்டில் வந்து 2 லெட்டர் 3 லெட்டர் 4 லெட்டர் அந்த மாதிரி நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ சைட் வேர்ட்ஸ் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் ஃபேமிலி வேர்ட்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணணும். ஃபேமிலி வேர்ட்ஸில் வந்து A, E, I, O, U இந்த 5 வொவல்ஸை வச்சு தான் ஷார்ட் சவுண்ட் லாங் சவுண்ட்னு 2 ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஷார்ட் சவுண்ட் லாங் சவுண்டு. ஸோ எல்லா வொவல்ஸுக்குமே வந்து ஷார்ட் சவுண்டும் இருக்குது, லாங் சவுண்டும் இருக்குது. அதை வச்சு நீங்கள் வந்து ஃபேமிலி வேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புக் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபோனிக்ஸ் வந்து ஃப்ளூயண்ட்டாக வந்து அவங்களால புக் ரீட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டி வரும். ஃபோனிக்ஸ் வந்து ஸ்கூல்லேயும் சொல்லிக் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ எல்கேஜி படிக்க ஸ்டார்ட் பண்ணுற கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபோனிக்ஸ் வந்து சவுண்ட் சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபோனிக்ஸ் சொல்லிக் கொடுத்துட்ட பிறகு அவங்க சைட் வேர்ட்ஸ் ஃபேமிலி வேர்ட்ஸ் அப்படி தான் போவாங்க. இனிஷியலாக எல்கேஜி படிக்கிற கிட்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபோனிக்ஸ் எல்லாம் பக்காவாக நீங்கள் வீட்லேயும் ட்ரெயின் பண்ணிங்கன்னா அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து சென்டென்ஸ்லாம் ரீட் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி வந்து அவங்களுக்கு வந்துடும். ஸ்கூலில் வந்து ஃபுல்லாக எப்போவுமே டம்ப் பண்ண மாட்டாங்க. நான் என் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா வந்து என்ன தான் ஸ்கூலில் வந்து ஃபோனிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாலுமே நீங்கள் வீட்டில் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு புக் ரீடிங் ப்ராக்டிஸ் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அவங்க பிக் கிளாஸ் போக போக அவங்களுக்கு அந்த கிராமர் லேர்ன் பண்ணுவாங்க, ரீடிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், வெக்காபுலரி லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ ரீடிங்கில் வந்து நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை நான் யூஸ்வலாக எல்லா வீடியோஸ்லையுமே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது தான். இயர்லி லேர்னிங்கில் நீங்கள் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்க வளர வளர நீங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி புக்கு படிக்கலாம் வான்னு சொல்லி நீங்கள் கூப்பிட தேவையில்லை. அவங்களே வந்து ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் வச்சு அவங்களுக்கான புக்ஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி, ஓகே, இப்போ நான் வந்து ஃபோனிக்ஸ்க்கு என்னென்ன புக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபாரின் ஆத்தர்ஸ் வைஸ் போகிறப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் புக்ஸ் எல்லாம். இந்த ஜாலி கிட்ஸில் வர ஃபோனிக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த ஆத்தர்ஸ் புக்கில் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸில் ரீடிங் இருக்கோ அதே பெனிஃபிட்ஸ் வந்து இந்த புக்லேயும் நான் வந்து ஃபீல் பண்ணேன். அதனால தான் இந்த புக்கை வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் வந்து 10 செட்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது. ஷார்ட் சவுண்ட் வந்து AEIOU ஷார்ட் சவுண்டு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரியே லாங் சவுண்டுக்கும் AEIOU 5+5 டோட்டல் 10 புக்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இனிஷியலாக உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு ஒரு புக் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை வந்து நான் வந்து புக் ஃபேரில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். புக் ஃபேரில் வந்து எனக்கு நல்ல ஆஃபரில் இந்த புக் கிடச்சிது. இந்த புக்கோட பேப்பருமே வந்து நல்லா திக்காக இருக்குது. ப்ளஸ் கிட்ஸுக்கு படிக்கிற மாதிரி பிக்சரைஸ்டு புக்காகவும் கீழே 2 சென்டென்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு ஃபேமிலி வேர்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஏன்ற புக், இதில் வந்து ஷார்ட் சவுண்ட் வந்து A. ஸோ ஏன்ற ஒரு சவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சவுண்டில் வந்து எப்படி நம்ம வந்து கான்சனன்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்றத கான்செப்ட் தான் இந்த புக்கில் ஃபுல்லாகவுமே வந்து ஷார்ட் சவுண்டில் இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த புக்ஸில் யூஸ் பண்ணுற சைட் வேர்ட்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. சைட் வேர்ட்ஸ் சொன்ன பிறகு ஃபோனிக்ஸ் வந்து அந்த ஃபேமிலி வேர்ட்ஸ் படிக்க ஆரம்பித்த பிறகு இந்த மாதிரி புக்ஸ் வந்து நீங்கள் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட அந்த புக் ரீடிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் இருக்க எல்லாமே வந்து அந்த மாதிரி ஏவோட சவுண்ட் மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் அந்த ஒரு ஸ்டோரி முடித்த பிறகு அந்த ஸ்டோரிக்கான ரிமெம்பரன்ஸ் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் ஒரு பேஜ்லேயும். ஒரு புக்கில் வந்து 2 ஸ்டோரி இருக்கும். ஷார்ட் சவுண்டு ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏயில் வந்து ஏ பேஸ் பண்ண 2 ஸ்டோரிஸ் இருக்கும். இ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈயில் பேஸ் பண்ண 2 ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ ஷார்ட் சவுண்டு வந்து இது. லாங் சவுண்டு வந்து இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இனிஷியலாக நீங்கள் ஷார்ட் சவுண்ட் வந்து எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து லாங் சவுண்ட் ஆரம்பிக்கலாம். லாங் சவுண்ட்லேயும் அதே மாதிரி தான். பட் வந்து நம்ம அந்த ஃபேமிலி வேர்ட்ஸாக ஜாயின் பண்ண அந்த மெர்ஜிங் வந்து இதில் இருக்காது. இனிஷியலாக வந்து நம்ம பண்ண கான்செப்ட்டுக்கும் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இதில் வந்து சைட் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரியே செப்பரேட்டாக சைட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பிக்சர் கீழே வந்து கொஞ்சம் சென்டென்ஸ் வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. இது மொத்தமாக வந்து 10 செட்ஸ் ஆஃப் வந்து ஒரு புக் பர்ச்சேஸில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு புக் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவுமே வந்து ஃபோனிக்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்க புக்ஸ் தான். இது வந்து நம்ம இந்தியாவில் அவைலபிளாக இருக்க புக்கு கிடையாது. இது வந்து நான் புக் ஃபேரில் செகண்ட் ஹேண்டில் வாங்கின புக்கு. சம்வாட் US UKயில் இருக்கவங்க வந்து படிச்சுட்டு அவங்க ரீசேல் பண்ண அந்த டைமில் அவங்க ரீசேல் பண்ணியிருப்பாங்க போல். அப்போ நான் அங்கேருந்து எடுத்த புக் தான் இதெல்லாம்.
ஸோ இதுலேயுமே வந்து ஃபோனிக்ஸ் வந்து 1 to 7 சீரியஸ் இருக்குது. இந்த புக்கோட பிடிஎஃப் வந்து என்கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான புக்கு. எனக்கு வந்து 5 மட்டும்தான் கிடச்சிது. அதுக்கப்புறமா நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு டோட்டல் 1 to 7 பிடிஎஃப்மே இருந்துச்சு. ஒரு சீரியஸ்லையுமே வந்து கொஞ்சம் செட் ஆஃப் வேர்ட்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த லெட்டர்ஸ் ப்ளஸ் வந்து மெர்ஜிங்கில் வந்து 2 வொவல் இல்லை கான்சனன்ட், 2 கான்சனன்ட், அப்படி இல்லைனா கான்சனன்ட் வொவல் கான்சனன்ட், அந்த மாதிரி மிக்சிங்கில் இருக்கும். அந்த சவுண்ட்ஸை மட்டும்தான் வந்து இனிஷியலைஸ் பண்ணி அவங்க அதை வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த சவுண்டு மட்டும் இருக்கிற வேர்ட்ஸை மட்டும் இந்த புக்கில் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்கு வந்து இந்த இடத்துல டச் பண்ணுற கான்செப்டில் இருக்கும். இங்கு அப்படின்னா வந்து எண்டிங் வேர்ட்ஸில் வந்து இங்கில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஸோ எல்லா வேர்ட்ஸுமே இதில் வந்து அந்த கான்செப்டில் இருக்க எல்லா வேர்ட்ஸுமே வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணி கவர் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டாக வந்து அதே மாதிரி இதில் வந்து குவிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் மோர் டிப் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஃபோனிக்ஸ் வந்து 2 விதமாக வந்து நம்ம அவங்கள செக் பண்ணலாம். அவங்க அந்த சவுண்டு எப்படி லேர்ன் பண்ணுறாங்கன்றது. இனிஷியல் நீங்கள் ஒரு வேர்ட் சொல்லிவிட்டு அதோட இனிஷியல் லெட்டர் என்ன அப்படின்னு கேட்கலாம். அந்த வேர்ட் சொல்லிவிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து சவுண்டெல்லாம் நல்ல மெமரைஸ் ஆகிடுச்சு, அவங்க வந்து அதில் ஃபெமிலியர் ஆகிட்டாங்க அப்படின்னா எண்டிங் வேர்ட் வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து சன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சன் அந்த எண்டிங் சவுண்டு வந்து என்ன லெட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பிக் அந்த ஃபஸ்ட் லெட்டர் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் அந்த வேர்ட் சொல்லிவிட்டு கேட்டிங்கன்னா அதை வச்சியும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த புக்கோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சீரியஸ்லி இந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான புக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபோனிக்ஸ் புக்கெலாம் வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ரீடிங் கேப்பபிலிட்டியை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். பேரண்ட்ஸாக நான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சஜஷன் என்னென்னா, ஸ்கூலில் வந்து எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்கன்றது எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்கூல் மட்டுமே ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எஃபோர்ட் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ஸ்கில்லுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஒர்க்கிங் பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, கிட்ஸோட லேர்னிங்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் நான் உங்களுக்கு எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது. ப்ளஸ் வந்து ரீடிங் ஹேபிட் அப்படின்ற இனிஷியலாகவே வந்து அந்த ரீடிங் ஹேபிட் அப்படின்ற ஹேபிட் வந்து நீங்கள் கிட்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அவங்க வளர வளர அவங்களுடைய லேர்னிங் வந்து செப்பரேட்டாக அவங்களே வந்து இண்டிவிஜுவலாக அவங்களுக்கான வேலையை செய்வாங்க. ஸோ நீங்கள் பக்கத்தில் உட்காந்தாதான் படிப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. I hope you like this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.